என்னோட ஒரு யுஎஸ் கிளையண்ட் வந்து சென்னை வந்திருந்தார். அவருக்கு கேகே நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு. அப்போ போய் அசஸ் பண்ணுறோம். அது ஒரு 35 வருஷம் ஓல்டு பில்டிங். 35 வருஷம் ஓல்டு பில்டிங்னால பில்டிங்க்கு வந்து நாங்கள் எந்த காஸ்ட்டும் கொடுக்கல. அப்போ லேண்டுக்கு மட்டும்தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கும்போது 772 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருந்தது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறோம். இல்லைங்க, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ராங். தோ வந்து அது நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணிவிட்டு நான் கொடுத்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு முன்னால் கிடச்ச ஆஃபரை விட மச் பெட்டர் ஆஃபர் கொடுத்தோம். இப்போ என்ன ஆகுது, ஒரு 2 நாள் கழித்து அந்த 2 நாளையில் மீதி எல்லாரையும் நான் கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து அப்ரூவ் பண்ண வச்சிடுறோம். தென் திஸ் கிளைண்ட் கால் மீ, இல்லைங்க நாங்களும் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வர்றோம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சேல்னு. ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா அந்த சேல் நடக்கலை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் என்னன்னா, அந்த கிளைண்ட்டை வந்து மிஸ்லீட் பண்ணலை. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ட்ரூத் இருந்ததோ அதை கன்வே பண்ணேன். அது பிஸ்னஸ் நடக்காட்டாலும் அந்த ஹாப்பி ஃபீலிங் இருக்குதுல்ல, நம்ம கிளைண்ட்டை எதையுமே இது பண்ணலை. தேட் இஸ் அலைன் வித் அவர் கோர் வேல்யூ ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டை வந்து எனேபிள் பண்ணுறதுனால we felt really happy though the deal did not happen. நன்றி.